கோவையில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் வீடு வீடாக சென்று எஸ்ஐஆர் படிவங்களை கொடுத்து வரும் நிலையில் தேர்தல் ஆணையம் கேட்டுள்ள பல்வேறு விவரங்களை பூர்த்தி செய்ய முடியாமல் பொதுமக்கள் திணறி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தமிழகத்தில் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இதில் பல்வேறு குழப்பங்களும் குளறுபடிகளும் இருப்பதாக பொதுமக்களும் குற்றச்சாட்டி வருகிறார்கள். குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு பெரும்பாலான பகுதிகளில் இந்த படிவங்களை வீடு வீடாக சென்று வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் கொடுத்தாலும் அதனை பூர்த்தி செய்ய முடியாமல் பொதுமக்கள் திணறுகிறார்கள். இதுவரை பெரும்பாலான இடங்களில் அந்த படிவங்கள் பூர்த்தி செய்து கொடுக்கப்படாமல் அப்படியே இருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கோவை மாவட்டத்தில் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் இது இருக்குது, இதை பூர்த்தி செய்ததில் என்ன பிரச்சனை இருக்குது என்பது குறித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு அதிக அளவு தொழிலாளர்களுக்கு கூடிய பகுதி. இங்கே அந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வந்துச்சா? இதை பூர்த்தி செய்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கோவை மாவட்டம் முழுக்க தொழிலாளி நிறைஞ்ச பகுதி தான். இவங்க வரும்போது தொழிலாளி யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. குறிப்பாக விவசாய தொழிலாளிகள், தோட்டத்து வேலைக்கு போகிறவங்க எல்லாம் யாருமே இருக்கிறதில்ல. படிவங்களை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி வருவாங்க, ஆளுங்க இருக்காமல் போயிடுவாங்க. முழுமையாக படிவங்கள் விநியோகமாயிருச்சுன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 60% 50% தான் விநியோகமாகிருக்கு. அப்படியே அந்த விநியோகம் பண்ணின படிவங்களை கூட இவங்க வாங்கி வச்சுருக்காங்க. எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு தெரியாமல் வாங்கி வச்சுட்ருக்காங்க. அப்புறம் அந்த படிவங்களை ஃபில்லப் பண்ண தெரியாமல் நிறைய பேர் அப்படியே வச்சுட்ருக்குறாங்க. வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் அந்த படிவங்களை வாங்கி வீட்டிலேயே உட்காந்து ஃபில்லப் பண்ணுனா பொருத்தமாக இருக்கும். ஆனால் அவங்க ஒரு இடத்துல மையப்படுத்தி உட்காந்துக்கிறாங்க, வீடாக வர்றதில்லை. அதை கொண்டு இங்கே கொடுங்க, நாங்கள் பண்ணித்தர்றாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பொதுமக்களுக்கும் 2005 2002 இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட் இல்லாதனால அவங்களுக்கு அந்த விவரம் தெரியாதனால எங்கே ஓட்டு போட்டோமுங்கிறதே மறந்துடுறாங்க. அப்போ அவங்க எப்படி அந்த படிவங்களை ஃபில்லப் பண்ணி கொடுப்பாங்க? இதில் சிரமம் இருக்குது. பொதுமக்கள் அலக்களிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இது முழுமையாக இந்த படிவங்கள் இன்னும் விநியோகம் நடைபெறலை. ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு 2 படிவம்னா ஒரு படிவம் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஒரு படிவம் இன்னும் கொடுக்கலை. இப்படி தான் இருக்குது. முழுமையாக படிவ விநியோகம் நடக்கலை அப்படிங்கிறதா சொல்ல வேண்டியது இருக்குது. சன் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் காளினுடன் தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.